ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் விசாரித்தும் என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. இங்கே இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவயங்களை குறித்து நிறைய பேசியிருக்கிறத பார்க்கணும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்தீர். நீங்கள் இருதயத்தை பரிசோதித்தாராம். நாம் ஆராதிக்கிற தேவன் இருதயத்தை விரும்புகிற தேவன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, முழு இருதயமாக கொடு. தேவனாய் கர்த்தர் முழு இருதயத்தோடு ஆராதனை செய்வாயாக அப்படின்னு வசனம் சொல்றதுல இந்த முழு இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இந்த முழு இருதயத்தை எங்கேயோ கொடுத்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு அழுதுட்டு நடுத்தரில் நிற்கிறத பார்க்க முடியுது. தப்பான ஒரு டிசிஷனை எடுத்துட்டேன், தவறான முடிவுகளை எடுத்துட்டேன்னு சொல்லி நிற்கிறத பார்க்க முடியுது. இருதயத்தை பரிசோதித்து, அப்போ அந்த இருதயம் எங்கேயோ கொடுக்கக்கூடாது. பணத்து மேலே கொடுக்கக்கூடாது, ஆட்கள் மேலே, அதாவது பெண் மேலேயோ இல்லை ஆண் மேலேயோ கொடுத்துடக்கூடாது, சொத்துக்கள் மேலே கொடுத்துடக்கூடாது, பதவி புகழ்ச்சி, அதாவது கணம், இது மேலெல்லாம் கொண்டு போய் இந்த இருதயத்தை வச்சிடக்கூடாது. இந்த இருதயம் அவருக்குரியது. ஹல்லேலூயா. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் அப்படின்னு உன்னத பாட்டில் எழுதுறாங்க. இந்த இருதயத்தை அவர் பரிசோதிக்கிறாராம். இந்த இருதயம் எப்படி இருக்குது, எனக்கு உகந்தபடி இருக்குதா, எனக்கு பிரியமானபடி இருக்குதா, அல்லது எனக்கு பிரியம் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்குறாராம். ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் அறிய. இரவு நேரங்களில் நமக்குள்ள பாருங்க, ராக்காலம், அதாவது வெளிச்சத்தின் காலம், ராக்காலம். இன்னொரு ராக்காலம் இருக்குது, அது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அந்த ராக்காலம் இல்லை, சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இல்லாத ஒரு காலம்தான் ராக்காலம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். இரவு நேரங்கள் நிறைய தவறுகள் நடப்பது எதுலன்னா இரவுல தான், இருளில் தான், ராக்காலத்தில் தான் நடக்குது. அப்போது அந்த காலகட்டத்தில் கூட அவருடைய இருதயத்தை தேவன் விசாரிக்கும்படி ஒப்பு கொடுக்குறார். இந்த இருதயத்தில் வேறு எதுக்கும் இடம் இல்லைப்பா, நீங்கள் தான் இந்த இருதயத்திற்கு ராஜா அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் அறியாது. என் இருதயத்தில் போட்டு என்னதான் போட்டு கிளறினாலும் என்கிட்ட ஒன்றும் இல்லை, எதையும், எந்த பாவத்தையும், எந்த குறைவையும், எந்த விசுவாச குறைவையும் காணாது இருக்கிறீர். அவரே எழுதுகிறார் தாவீதை, என் இருதயத்தில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. என் இருதயத்தை நீங்கள் பரிசோதித்து பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என் இருதயத்தை மட்டும் நான் பத்திரமா வச்சுக்கல, என் இருதயத்தை மட்டும் உமக்கு பிரியமானபடி வைக்கல அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என் நீதிமொழிகளை சொல்கிறார். அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. அப்போ இந்த இருதயம் எல்லா காவலோடும் பாதுகாத்து கொண்டால் மட்டும்தான் ஜீவ ஊற்று புறப்படும். தேவன் அதிலே வாசம் பண்ணுவார். இந்த இருதயத்தை நேசிப்பார். இந்த இருதயம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். நம்ம கண்டவைகளை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டோம்னா தேவன் சகலத்தையும் அறிந்தவர், உள்ளிந்திரியங்கள் அறிந்த தேவன், இவைகளையும் அறிந்திருக்கிறார், உங்கள் இருதயத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால் தேவன் நம்மை பரிசோதிக்கும் போது இந்த இருதயத்தில் எந்த மாசுக்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் தேவன் உங்களுக்குள்ளிருந்து ஒரு ஊற்றை புறப்பட பண்ணுவார். அது அநேகரை உயிர்ப்பிக்கும், அநேகரை பலப்படுத்தும், அநேகரை உருவாக்கும், அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போக சொல்றாரு. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணேன். ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவு வாய் பேசும். இப்போ இந்த இருதயத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கும்னா பொல்லாதவைகளை பேசும். இந்த இருதயத்தில் தேவ அன்பு நிறைந்திருந்தால் தேவ அன்பை பேசும். இந்த இருதயத்தில் தேவனுடைய மகிமையானவைகள் நிறைந்திருந்தால் மகிமையானவைகளை பேசும். இந்த இருதயத்தில் தேவனுக்கு உண்டான புகழ்ச்சி நிறைந்திருக்கும்னா தேவனை புகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்மளால ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் இருதயத்தை பரிசோதித்து விசாரித்து பார்த்து சோதித்து இதில் ஒன்றும் காணாதிருப்பேன். ஆண்டவரே, என் இருதயத்தில்
உடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிலிருந்து பொல்லாதவைகள் புறப்படாது, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயங்களை அன்பினால் நிரப்பிறாக, தெய்வீக அன்பினால் நிரப்பிறாக, தெய்வீக பிரசனத்தினால் நிரப்பிறாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பிறாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகள் நிறைந்திருக்கட்டும், உங்களுடைய அன்பு நிறைந்திருக்கட்டும், உங்களுடைய பிரசனம் நிறைந்திருக்கட்டும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியா இருக்கட்டும். இந்த வாயை வீணாய் நாங்கள் ஆண்டவரை மீறிவிடாதபடிக்கு, வீணாய் பேசிவிடாதபடிக்கு, ஆனால் ஆண்டவரே அனாவசியமாய் இந்த வார்த்தைகளை நாங்கள் புறக்கணித்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த வாய் உம்முடைய வார்த்தைகளை பேசட்டும், நாமத்திற்கு மகிமையாய் வர பண்ணட்டும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.